श्रीनिवासे तिष्ठेष्ठया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्रियं विजेतां भुवि निष्ठात्मीयपरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासाद् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे तिष्ठयुगागमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगि गुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्री श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपा श्रीं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि नायमेने स्मृतिपुरार्भगवतोऽस्तिरेकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये विगाहे आमनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यस्य कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं शनैकमिकं दत्तं स्तामलगताङ्गतं यस्य सारस्वरस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं छटारिन्दमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सुपुत्रवती सकं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमुज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनम् प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஷீரன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போவளவும் வாழ்வு व्याजीकृत्य विमुक्तिसौधपदवी सोपानसद्वर्णनं शारीरार्णवरत्नजातमात्मिह यः प्राचीकचत्सर्वचः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वरकौशी भाष्यकारोपमेयं कञ्चित् पुरुषं विपासितुमये मागामनस्वस्थिते तस्मै नमोऽस्तु गुरवे तादृशविभवाय वेङ्कटेशाय प्रावर्तयज्जनानां भूमौ परमपदान्यसोपानम् चेयं सोपानपदवी श्रीमता विहिता स्वयं शुद्धसत्त्वमयं भूभृत्यान् स्वसौधं सेतुमिच्छतान् विवेकनिर्वेदविरक्तिभीतयः प्रसादयतु क्रमणार्चिरादयः प्रकृत्यतिक्रान्तपदाधिरोहणं पराप्तिरित्यतु पर्वणां क्रमः निगमान्तमहादेशिकाय नमः போன கிளாஸ்ல ரெண்டாவது பர்வம் நிர்வேத பர்வத்தில் இருக்கும். நிர்வேத பர்வத்தில் கொஞ்சம் பாகம் ஆயிருந்தது. தோப்பனார் புஸ்தகம் யாருன்னு வச்சுட்டு இருந்தா கன்னடா புஸ்தகத்தில் 13 பேஜ் நம்பரு. அதில் ஒரு 5 லைன்ஸ் இருக்கு. 6வது அங்கேருந்து 5வது லைன்லேருந்து அங்கே சரீரம் வந்தாலும் கூட இவன் இப்படித்தான் பிறரும் ஆரம்பிக்கக்கூடிய பேராகிராஃபு 12 பேஜில் இருக்கு. எங்கள் தோப்பனார் புஸ்தகத்தில் 13வது பேஜ் நம்பர் அங்கே இருக்கும். அதில் ஆக்கையின் வழி உழல்வேன் என்று நீ அப்படி என்ன சொன்னார். விசித்திர தேக சம்பத்தியை பெற்றாலும் பரமசேஷி பாத நிவேதனார்த்தையான விசித்திர தேக சம்பத்தியை பெற்றாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பகவானோட நிவேதனத்துக்காக அப்படின்னா விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் அப்படின்னுட்டு சொல்ல மாதிரி பரமசேஷி பாத நிவேதனார்த்தையான விசித்திர தேக சம்பத்தியை பெற்றாலும் என்ன பண்ணான் அப்படின்னா ஆக்கையின் வழி உழல்வேன். ஆழ்வார் சொல்றது முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையில் வழி உழல்வேன் அப்படின்னு சொன்னான். நீ அன்னைக்கு சிருஷ்டியில கொடுத்தியே அந்த சரீரம், அதோட பின்னாடியே போயிட்டு இருக்கேன் நான் அப்படின்னுட்டு ஆழ்வார் அனுசந்தானம் பண்றா. அந்த மாதிரி சரீரத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியவன் என்று நீ பகவத்கிங்கரன் என்றால் ஓம் என்று செய்யாதே
யமகிங்கரர் யமர்கிங்கரருக்கு இடமாம்படி இந்திரிய கிங்கரனாய் போந்தபடிகளையும். பகவத்கிங்கரன் அப்படின்னு சொன்னா ஓம் அப்படின்றது நாங்கள் அக்செப்டன்ஸ், சரி 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 அதுதான் சரி என்ற மாதிரி, அதுக்கு ஓம் அப்படி என்றோம், ஒப்புகை கொடுக்கறது. அதுக்கு கொடுக்க பகவத்கிங்கரன் நீ அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லல, அதுதான் சரி அப்படின்னு சொல்லல. நான் தான் எனக்கு சுவாமி, பகவான் எனக்கு சுவாமி இல்லை, அவனுக்கு நான் கிங்கரன் இல்லை அப்படின்னு இவன் ஜீவாத்மா சொல்றான். அப்படி இருக்கக்கூடாது, ஆனா அப்படிதான் இருக்கான் அவன். அப்படி இருந்தா என்ன ஆகுதுன்னா யமகிங்கரருக்கு இடமாம்படி, யமகிங்கரருக்கு அவ வந்து அழிச்சுன்னு போறா இதுக்கு. இந்திரிய கிங்கரன் ஆய்ப்போ வந்தபடிகளையும் பகவானுக்கு கிங்கரம் ஆயிருக்கிறது தவிர அதை போய் இந்திரியங்களுக்கு கிங்கரன் ஆயிட்டான். அதெல்லாம் அந்த மாதிரி ஆனேனே அப்படின்னுட்டு தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போது போக்க பிராப்தமாயிருக்கு. எப்படி சமயம் நாங்கள் காலக்ஷேபம் எப்படி பண்ணணும்னா, தரித்திருந்தேன் ஆகவே தாராகுண போல் விருத்துரைத்தவன் ஆகத்துன்னை தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. அப்படின்னா நன்னா நீ உன்னோட விஷயத்துல எனக்கு விசுவாசம் ஏற்பட்டு நம்பி அதையே எழுதி அதுவே படிச்சு அதுவே கேட்டு நமஸ்காரம் பண்ணி சேவை பண்ணி பூஜை பண்ணி இதுதான் பண்ணி பகவானோட விஷயத்திலேயே எல்லாம் பண்ண வேண்டியது பிராப்தமாயிருக்கா. அப்படிதான் எனக்கு ஸ்வரூப பிராப்தமாயிருக்கும் போது சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திருத்துக்காதலே மிகுத்தும் வென்றியே வேண்டி சொல்றார். சூதினை சூதினைன்னு சூதுன்னா ஜூஜ், அதுல போய் நான் ஜூஜாட்டு இருந்தேன். சூதினை அதுலயே சமயம் வியர்த்தம் பண்ணேன், கேம்பிளிங். அதே மாதிரி களவினை துணிந்து எல்லாம் களவினை என்ன தஸ்கரம் இன்னொரு திருடி ஜூஜாடு திருடுண்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் மத்தவாவோட பதார்த்தங்கள் எல்லாம் திருடினேன். சுரிகுழல் மடந்தையர் திருத்து காதலே மிகுத்தும் ஸ்திரீகள் பின்னாடியே போயிட்டு இருந்தேன், அழகான ஸ்திரீகள் பின்னாடி. அப்படி பூசித்தும் போது போக்க அங்க போய் திருத்தும் மிகுத்தும் திருத்து காதலே மிகுத்தும் வென்றியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேர்க்கனார் கலவியை கருதி ஸ்ரீகள் முன்னாடியே போயிடுச்சு என்னோட மனசெல்லாம். இப்படி எல்லாம் இருக்குச்சு. என்னாச்சுன்னா நமன் தமர் செய்யும் வேதனை குடங்கி நடுங்கினேன் அப்படின்னா, நானு இதெல்லாம் பண்ணி எனக்கு என்னாச்சு அப்படின்னா, இந்த யமகிங்கராள் வந்து என்ன அப்போ அழிச்சுன்னு போய் என்ன வேதனை பண்றா. அங்க போய் நரக்கத்துல என்ன கஷ்டப்படணுமோ நான் பண்ண தப்பு காரியங்களுக்கெல்லாம் அதனெல்லாம் நினைச்சுட்டா எனக்கு நடுக்கம் வருது. நடுங்கினேன். வேலை வெண்ணிறை அலமரக்கடையன் அதனே வந்து உன் திருவடி அடைந்தேன். இதெல்லாம் பார்த்து நான் திருவடிகள் அடைந்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆனா அப்படி பண்ணாம இருக்கிறது நிர்வேதம். இது நிர்வேத பருவத்துல இதெல்லாம் பண்ணேன், இப்படிதான் இருந்தேன், இப்படியா இருந்தேன், எத்தனை நான் தப்பு பண்ணியிருக்கேன். சரீரத்தை கொடுத்த பகவான் வந்து நீ இதை என்னோட சேவைக்காக உபயோகி அப்படின்னு சொன்னா, நான் அந்த சரீரம் போன வழியிலே போனேன். அதே மாதிரி நீ எனக்கு கிங்கரன், இந்திரியங்களுக்கு கிங்கரன் ஆயிட்டேன். அதே மாதிரி இந்த இந்த திருடுறது இதுலயே சமயம் எல்லாம் போச்சு. எனக்கு பகவானோட விஷயத்துல ஒண்ணுமே பண்ணல. இது ஸ்திரீகள் பின்னாடியே போனேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்து எனக்கு அந்த நரக்கத்துக்கு போறமே அதை நினைச்சுண்டா அப்படியே நடுங்கினேன்னு அப்படி என்றார் ஆழ்வார். அப்படி அப்படிதான் அதே புலம் படிந்துண்ணும் போகமே பெருக்கி பொழுத்தினை வாழா போக்கினா சொல்றார். அதே மாதிரி இங்கே வென்றியே வேண்டி, அதுக்கு முதல் இன்னொரு பாசனம் இருக்கு.
சூதினை பெருக்குழிந்து திருத்துக்குமே வென்றியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேர்க்கனார் கலவியே குருதி கருதி நின்றவானில்லா நெஞ்சினையுடையேன் என் செய்கேன் நெடுவிசும் பணமும் பன்றியாய் என்று பாரகம் கீண்ட பாழியான் அழியான் அருளே சொல்றார். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அந்த பெரிய திருமொழியில. இந்த மாதிரி எல்லாம் இருந்தேன், பகவானுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். அதுல முதல் பாகம் எல்லாம் நிர்வேதம். அவர் பகவானோட திருவடியை ஸ்பர்ஷமான உடனே ஞானோதயமாகி பகவான் விஷயத்திலேயே மனசு ஈடுபாடு பட்டது. அந்த திருமங்கை ஆழ்வார் அதுக்கு முதல்ல எல்லாம் எப்படி இருந்தேன்னு எல்லாம் பண்றார். அது நிர்வேதம்ன்றது எப்படி வரணும் அப்படின்னு இங்க சொல்றார் தேசிகர். நிர்வேத பருவத்துல நிர்வேதம் எப்படி வரணும் அப்படின்னு புலன் படிந்து உண்ணும் போகமே பெருக்கி. புலன்னா இந்திரியங்கள், இந்திரியங்கள்னால வரக்கூடிய போகத்தையே நான் அதையே பண்ணு போனேன், அது பின்னாடியே போனேன் நான். பொழுத்தினை வாழா போக்கினா அப்படின்னு சொல்லி படிகளையும் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் காலத்தை எல்லாம் வியர்த்து பண்ணி இந்திரியங்களுக்கு இங்கராயிருந்து விஷயங்களையே அனுபவிச்சுட்டு இருந்து இந்த மாதிரி இருந்த சமயத்தை எல்லாம் நாங்கள் நினைச்சு புலன் படிந்துண்ணும் அது போய் படிகளையும் பகவத் அனுபவ விஸ்லேஷாதிகளில் பகவானோட அனுபவத்தில் விஸ்லேஷங்கள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னுட்டு பகவானுடைய அனுபவத்தில் விஸ்லேஷங்கள் நிறைய வருது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாப்பி வாசுதேவோ ந சிந்தியதே சாஹானி தன் மகச்சித்திரம் சா பிராந்தி சாச்ச விக்ரியா அப்படின்னு சொல்ற மாதிரி இதில் என் முகூர்த்தம் சாஹானிஹி என்று இழவுபட்டு சாஹானிஹி என்று இழவுபட்டு அப்படின்னு அதுதான் ஹானி எனக்கு அப்படின்னுட்டு பரமஹானி இது அப்படின்னுட்டு போய் துக்கப்பட்டு எப்படி திருடாள் எல்லாம் எங்களோட பதார்த்தத்தை எல்லாம் திருடுன்னு போட்டு நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றார் அவர். பகவதன்மோ விஷ்லாதிகள் சா ஹானிஹி என்று இழுவப்பட்டு தஸ்யுபிகி முஷிதானால் போலே கூப்பிட வேண்டி இருக்கா. தஸ்யு அப்படின்னா எல்லாம் திருடாள். தஸ்யுபிகி முஷிதானானால் போலே திருடாள் எல்லாம் நம்ம பதார்த்தங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் திருடின்னு போட்டால் எங்களுக்கு எத்தனை ஆக்கிரந்தனும் பண்ணுறோம். அதனால அந்த மாதிரி இருக்க வேண்டியது இவன். ஏன்னா பகவானுக்கு கிங்கரனாகாமே இந்திரியங்கள் பின்னாடியே போண்டு விஷயங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கானே அவன் சாஹானிஹி அப்படின்னு சாஹானிஹி தன் மகச்சித்திரம். எது ஹானின்னா என் முகூர்த்தம் க்ஷணம் வாப்பி வாசுதேவோ நச்சிந்தியதே. இந்த க்ஷணம் பகவானை நான் நினைக்கிறது இல்லையோ அதுதான் எனக்கு பெரிய ஹானி, எனக்கு அதுதான் பெரிய தோஷம் பிராந்தி அந்த மாதிரி சொல்லுறது. அந்த மாதிரி தஸ்யுபிகி முஷிதானானால் போல கூப்பிட வேண்டியிருக்க. தாயொரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் இத்தியாதிகளின்படியே அப்பிராப்த விஸ்லேஷத்தில் அலத்தும்படிகளையும் இது பிராப்த விஷயத்துல துக்கம் இல்லாம பிராப்தம் அல்லாத விஷயத்துல அப்பிராப்தமான விஷயத்துல துக்கம் வந்தது இவனுக்கு. அதுவும் கூட பெரியாழ்வார் திருமொழியில் சொல்றார். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்பார் வாழ்ந்த நீர் குளங்கணங்கள் மிரட்டு தாயொரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலத்தா. தாய் ஒரு பக்கம் கடைசியிலேயும் பிராணம் போகிற சமயத்தில் ஒரு பக்கத்தில் தாய் ஒரு பக்கத்தில் தந்தை ஒரு பக்கத்தில் தாரமும்னா தாரான்னா பத்னி ஒரு பக்கம் தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னும் செங்கண்மாலோடும் சிக்கன சுற்றமாயொரு பக்கம் நிற்கு வல்லார்க்கு அறுபதண்டத்தில் உயலுமாமே அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் ஒத்தத்தா ஒரு இடத்துல ஒரு பக்கத்துல எங்களை எல்லாம் பந்தம் இருக்கே, இந்த சம்சார பந்தம் இதெல்லாமே அப்பிராப்தமான விஸ்லேஷத்தில் அலத்தும்படி. இது விஸ்லேஷம் வந்துடுத்தே எனக்கு விஸ்லேஷம் வந்து போகிறதே அப்படின்னுட்டு எல்லாம் அழுதுன்னு இருக்குச்சே, இவாளெல்லாம் விட்டு போடணுமேன்னு துக்கிக்கிறான். அது இது அப்பிராப்தமானது. ஏன்னா இதெல்லாம் உபாதிக்கமானது, கர்மத்தினாலே வந்தா பந்துத்துவம். இதெல்லாம் அப்பிராப்த விஷய விஸ்லேஷத்தில் அலத்தும்படிகளையும் இதெல்லாம் பார்த்தா
நிற்கின்றதெல்லாம் உடன்மிசையுயிரன உடன்மிசையுயிரன சொல்றார் பகவான். இந்த தேகத்தோட அவன் தேகத்தோடய இருக்கக்கூடிய ஆத்மா மாதிரி உடன்மிசை உயிரென கறந்த நெடுமால் என்றும் எல்லா இடத்துலையும் அவன் பகவான் திடவிஷும் பெரு வழி நீர் நிலம் இவமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவையவை தொறும் உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துள சுடர் மிக சுருதியுள் இவையுண்ட சுரனே. முதலாம் தசகத்திலேயே சொல்றாருலாம், ஆகாசம் என்ன, வாயு என்ன, அக்னி என்ன, இதெல்லாம் எல்லாமே எல்லா பதார்த்தங்களும் அதர் விகாரங்கள் என்ன எல்லாம் தானே ஆனான். படற்பொருள் முழுதுமாய் எல்லாமே அவனே ஆனான். அவை தோறும் உடன்மிசை உயிரென கரண்டெங்கும் எல்லாத்துலேயும் ஆத்மாவாயி தேகத்தில் ஆத்மா எப்படி இருக்கானோ அந்த மாதிரி அந்தர்யாமியாகி இருக்கான் பகவான். அந்த மாதிரி இருக்கிறதா பகவான் அந்த உடன்மிசை உயிரென கரந்த நெடுமால் என்று ஓர்ந்து பகவானே தெரிஞ்சு இப்படி தேகத்தில் எப்படி ஆத்மா இருக்கானோ அப்படி எல்லாம் அந்தர்யாமியான நெடுமாலே தீர்க்க வியாமோகம் உள்ளவனே பகவான் அப்படின்னு தெரிஞ்சு மித்ர கதை அத்து அப்படின்னா சர்வபூதாத்மகே. அது பிரஹ்லாதன் சொல்லக்கூடிய வார்த்தை. சர்வபூதாத்மகே தாத்தா ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ர கதா குதா அப்படின்னு அவர் கேட்குறா. அவனே உனக்கு இவெல்லாம் சத்ருகள் கிரணிகசிபு எல்லாம் அனுப்புகிறான். தைத்தியாலையெல்லாம் அவனுக்கு எல்லா விதமான ஹிம்சையும் உண்டு பண்ணி அவனை சமாதானம் பண்ணுறதுக்காக அவளெல்லாம் பகவானோட தியானம் பண்ணிச்சு. அவளுக்கே அவளுமே எல்லாம் சமாதானம் ஆகிடுறது. பகவானோட சுதர்சன சக்கரம் எல்லாரையும் சமாதானம் பண்ணிவிட்டு அப்போ பகவான் கேட்டப்போ என்ன வேண்டும் உனக்கு வரும் அப்படின்னு கேட்டப்போ இவாளெல்லாம் இவா விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட துவேஷம் இல்லை அப்படின்னா அவள் எல்லாம் பழிச்சு கொட்டோம் அப்படின்னு கேட்டான். வரத்தை மனசுல கூட கொஞ்சம் தேசம் இருக்குல்ல, இவனை சம்ஹாரம் பண்ணுவோன்னு இவனுக்கு எத்தனை ஹிம்சை பண்ணா அவ விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட மனசுல துவேஷம் இவன் சத்ருன்னு கூடிய பாவனை இருந்ததுன்னா அவ பழிக்க கூடாது. இல்லைன்னா அவ எல்லாம் பழிக்கணும் அப்படின்னா எல்லாம் பழிச்சு விட்டா. நம்ம பிரகலாதன் மனசு அத்தனை பரிசுத்தமா இருந்தது. அப்போ சொல்றான், சர்வபூதாத்மகே தாத்தே சாத்தா ஜெகநாதே ஜெகன்மயே எல்லா பிராணிலையும் அந்தராத்மவான ஜெகநாதன் இருக்குச்சே பரமாத்மனி மித்ர கதா குதா யோ மித்ரம் இவன் அமித்ரம் அந்த கூடிய வார்த்தை எங்கேருந்து வருது? அது இல்லை அப்படின்னு மித்ர கதை அத்து. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தேசிகர் எப்படி பண்ணுறான்னா எல்லா இடத்துலையும் சப்தங்களை எடுத்துன்னு போய் ஒரு சென்டென்ஸ் பண்ணி விடுறாரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு ஆழ்வார் பாசுரம் என்ன, ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம் என்ன, அது என்ன எல்லாமே எடுத்து மித்ர கதை அத்து. அந்த மித்ர அந்த கதையெல்லாம் விட்டு அந்த மாதிரி இல்லாமே அப்படின்னுட்டு அர்த்தம். அது அப்புறம் யச்சீலஹா சுவாமி என்கிற நியாயத்தில் சீலஹா சுவாமி தச்சீலோ தாசஹா அப்படின்னுட்டு சுவாமி எப்படி இருக்கானோ எந்த சீலம் இருக்கோ அதே மாதிரி சர்வபூத சுகிருத்தா இருக்கணும். சுகிருத்தம் சர்வபூதானாம்ன்ட்டு பகவான் சொன்னானே, அவனோட ஆச்சரணை எப்படி என்ன சீலம்னா ஆச்சரணை. யச்சீலஹா சுவாமி தச்சீலஹா தாசஹா தச்சீலோ தாசஹா. அவன் எப்படி ஆச்சரணை பண்றான்? சூரிதம் சர்வபூதானாம்னு சொன்னானே, தாசனானவன் அப்படிதானே இருக்கணும். சுவாமி எப்படியோ அப்படி தாசன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க வேண்டியதா இந்த நியாயத்தாலே சர்வபூத சுகிருத்தாயை உச்சிதமாக இருக்க எல்லாருக்கும் சுகிருத்தமாய் அவனுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய அறப்பொருளை அறிந்து ஓராதே. எல்லாம் சுகிருத்தமாக இருக்கிறது தான் உச்சிதம்ன்றது. இந்த அறப்பொருள்னு தர்மங்கள் அறப்பொருள்னு தர்மத்தோட சூக்ஷ்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வேற விஷயங்கள் எல்லாம் அதில் ஆசைப்படாமல் அவன் அறப்பொருளை அறிந்து ஓராதே மறுக்கி வல்வலை படுத்தி குமைத்திட்டு புல்லுயிரை கொன்றுண்ணும் படிகளையும் அப்படின்னு திருவாமொழி தான். இதெல்லாம் மறுக்கி வல்வலை படுத்தி குமைத்திட்டு கொன்றுண்டர் அரும்பொருளை அறிந்து ஓரார் இவை என்ன உலகியலை
முடியானே வினையேனே உனக்கு அரா அடிமை கொண்டாய் என் ஆரமுதே கூறவர்களாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி இருக்க வேண்டிய தெய்வம். எல்லாத்துலேயும் அவனுக்கு ஜிகுப்சை நிர்வேதம் பகவானே ஆசிரியிக்கணும் அவன். அந்த மாதிரி இருக்க வேண்டிய இந்த ஜீவன் ஹரிரித்தி அக்ஷரத்வயத்தை அவசமாகவாகிலும் உச்சரித்து, ஹரிரித்தி அக்ஷரத்வயம் அவசமாக அவனுக்கு தெரியாமையே ஏதோ தூங்கிட்டு இருக்குச்சே ஏதோ நாங்கள் கனவரிக்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு தசையில் தெரியாமையே சக்கிருதுச்சரித்தம் ஏன ஹரிரித்தி அக்ஷரித்வயம், ஹரிரித்தி அக்ஷரத்வயம். ஒரு விஷயம் சொன்னால் போகிறோம். பத்தா பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு. பத்தா பரிகரா அப்படின்னா, பரிகரம்னா என்னுடைய சாமான்கள் எல்லாம். ஒரு ஊருக்கு போனோம்னா சாமான்கள் எல்லாம் பேக் பண்ணுறோமே, நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துன்னு போகிறோம். சூட்கேஸில் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறோம். இவன் ஹரிஹி அப்படின்னு இந்த 2 அக்ஷரத்தை ஒரு விஷயம் உச்சாரணம் பண்ணால் மோட்சத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் பேக் பண்ண மாதிரி ஆகிடுறது. பத்தஹா பரிகரஹா தேனா, மோட்சத்துக்கு போகிறதுக்கு எது எது வேணுமோ எல்லாம் பேக் பண்ணிட்டு ட்ராவலுக்கு ரெடி ஆன மாதிரி ஆயிடுறான் இவன். அப்படி என்ன மோட்சத்துக்கு போகிறான். மோக்ஷாய் கமனம் பிரதி பரிகரஹா தேன பத்தஹா. வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் ரெடி ஆகிட்டான் போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அவசமாகவாகிலும் உச்சரித்து பரமபத கமனத்துக்கு பரிகர பந்தம் பண்ணுகையே பண்டித கிருத்தியம் ஆயிருக்க. யார் பண்றா இது? என்ன பண்டிதாள் இப்படி பண்றா? இது பண்டித ஆளோட கிருத்தியம். பண்டிதன் அப்படின்னா விவேகியானவன். முதல் பருவத்தில் விவேகம் சொன்ன விவேக பருவம். அந்த விவேகத்தை அடைஞ்சவன் பண்டிதனானான். எது சரி எது தப்புன்னு தெரியவன். இந்த பண்டிதன் என்ன பண்ணணும்னா ஹரிஹீதி அக்ஷரத்வயம் சக்ருத் உச்சரித்தம் ஏன, அந்த மாதிரி உச்சாரணை பண்ணும் பகவானுடைய விஷயத்துல. அப்போ அவன் பரமபத கமனத்துக்கு பரிகர பந்தம் பண்ணுகையே அந்த மாதிரி இருக்க வேண்டியது. பிரம்மகல்ப நியதா அனுபவத்திலும், பிரம்மகல்ப அனுபவ நியத அனுபவத்திலும் உண்டருக்க ஒண்ணாதபடி, பிரம்மகல்பமான அனுபவத்தினாலையும் உண்டு அருக்க ஒண்ணாதபடி. என்ன உண்டு என்ன சாப்பிட்டு, அருக்கான்னா ஜீரணம் பண்ணிக்கோறது. உண்டு அருக்க ஒண்ணாதபடி, சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி பிரம்ம ஆயிரம் ஆயிரம் பிரம்மகல்பங்கள் அனுபவத்தினாலையும் அனுபவிச்சு ஜீர்ணிக்க முடியாத மாதிரி அக்ஷய பலமான அபசார வர்க்கத்தை சொல்ற ஸ்லோகத்தை சொல்லிச்சே வைகுண்ட ஸ்தவத்தில் சொல்றார் கூறத்தாழ்வான். யத் பிரம்ம கல்ப நியதானுபவேப்யநாசியம் தக்கில் விஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே அப்படின்னா. ஒரு அர்த்த கணத்துல பிரம்மகல்பத்துல நியுதா கல்பகல்பதான் அயுதானி அப்படின்னா 10,000 பிரம்மகல்பங்கள். அதில் அனுபவத்தினாலே அதில் அனுபவத்தை அத்தனை காலம் அனுபவிச்சாலும் பிரம்மாவுக்கு தான் மேக்சிமம் ஆயுசு. அவனோட ஆயுசு சொல்றதுக்கு ஒரு சம்ஸ்கிருதத்தில் சப்தமே கிடையாது. அவனோட பாதி ஆயுசு தான் சொல்ல முடியும். பிரம்மாவோட பரார்த்தம் அப்படின்றது த பிக்கெஸ்ட் நம்பர் இன் சான்ஸ்கிரிட் இஸ் கால்ட் பரார்த்தம். பரார்த்தம் சதுர்முக பிரம்மாவோட பாதி ஆயுசு 50%. அதனால தான் அவனை பூர்த்தி ஆயுசு சொல்றதுக்கே த்விதீய பரார்த்தேன்னு சொல்றோம். 2வது பரார்த்தத்தில் த்விதீய பரார்த்தே ஸ்வேதகர்வய சேதவராக கல்பே த்விதீய பரார்த்தம். அவனோட ஆயுசு சொல்றதுக்கு ஒரு சம்ஸ்கிருதத்தில் சப்தம் கிடையாது. 2 பரார்த்தம் திபரார்த்த காலம்னு சொல்லணும் அவனோட ஆயுசு சொல்றதுக்கு. ஒரு சப்தத்தில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரம்மாவோட காலம் ஆயிரக்கணக்காக பிரம்மா காலத்தில் அனுபவிச்சாலும் கூட நாசம் பண்றதுக்கு முடியாத பாவங்களையும் க்ஷணார்த்தத்தில் சிருஷ்டி பண்றான் அப்படின்றார் கூழத்தாழ்வன். எத் பிரம்ம நியத கல்ப நியதானுபவேப்யநாசியம் தத்கில் விஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே அப்படின்னார். ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம் க்ஷாமியஸ்யஹோ ததபிசந்தி விராம மாத்திராது. என்ன நீ நிக்ஷமிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. அது மாதிரி அபசார வர்க்க அக்ஷய பலமான அபசார வர்க்கத்தை க்ஷணார்த்த மாத்திரம் தோறும் நடத்தி போந்தபடிகளையும்
இதெல்லாம் நாங்கள் நினைச்சுக்கோணும். நிர்வேதம் வரணும் அப்படின்னா விவேகம் வந்தவன், விவேகியானவன் இதெல்லாம் நினைச்சுக்கோணும். இந்த மாதிரி நான் பண்றேன். அபிச்சாரங்கிட்ட க்ஷணார்த்தத்திலேயே தோறும் நடத்தி போந்த படிகளையும் முன்னடப்பை புரிந்து பார்த்து, முன்னடப்பை புரிந்து பார்த்து, அது நடந்து போனா முதல்ல நடந்து போனது மார்க்கங்கள் எல்லாம் இனிமே நடந்து போகக்கூடிய மார்க்கத்தையும் நன்றாக சிந்தனம் பண்ணி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வாடினேன் வாடி வானிலா முறுவல் தாயே தந்தை இத்தியாதிகளில் படியே பశ్చాத்தாபம் பிறந்து 3 பாஷைகளோட சப்தங்கள் எடுத்து போட்டார் இங்கே. வாடினேன் வாடி வானிலா முறுவல் தாயே தந்தை இத்தியாதிகளில் படியே பశ్చాத்தாபம் பிறந்து என்றார். வாடினேன் வாடி பிரசித்தமான பாசுரம் பெரிய திருமொழியும். வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடம்பையில் பிறந்து கூடினேன் கூடியிலே வருத்தம் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதும் தெரிந்து உணர்வேனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நானும் அப்படின்றார். ரொம்ப அற்புதமா அவரு சொல்றார். வானிலா முறுவல் அப்படின்றது அதுவும் அதே மாதிரி வானிலா முறுவல் அவளோட சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழை என் கருதி பேதையேன் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்த நாணினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன். கடைசியில் வந்து நைமிஷாரணியத்துள் எந்தாய் அப்படின்னு எல்லா ஒரு சுந்தரமான ஸ்ரீகள் அவருடைய இந்திரிய சுகத்தை அனுபவிச்சது அதே பெரிய பெரிய பலம் பாவிச்சுண்டு தேகத்தை வளர்க்குறதே எனக்கு ஒரு பெரிய கோலா இருந்தது. ஜீவனத்துல ஆத்மோதாரத்த மார்க்கத்தையே தெரிஞ்சிருக்கல. நான் அந்த ஸ்திதி இப்படி இருக்கேனேன்னு கூடிய ஒரு கொஞ்சம் கூட எனக்கு வெக்கமும் இருக்குல்ல. ஆனா அவனுடைய கிருப்பையினாலே இதெல்லாம் பதிலாயிடுத்து. லௌகிக சுகம் எல்லாம் வியர்த்தமாயிடுத்து அப்படின்னு அவரு நிர்வேதத்தை எப்படி பண்ணார்? வானிலா முறுவல் அந்த பாசுரத்துல. அதே மாதிரி தாயை தந்தை அதுவும் கூட அவரோட சொல்றதுதான் திருமங்கை ஆழ்வார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் தாரம் என்ன தாரம் அப்படின்னு பத்னி அப்படின்னு அர்த்தம். தாரம் தாயே தந்தே பத்னியே மக்களே அப்படின்னு நோயே பட்டு ஒழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே அப்படின்னு சொல்றார். தாய் தந்தை பத்னி பந்துகள் பசுங்கள் இதெல்லாம் இவாதான் நிஜமான ஆசிரியம் என்று பாவிச்சு அவ மேல இருக்கக்கூடிய ஆசையாலே ரொம்ப துக்கம் பட்டேன். இந்த அனுபவத்தினாலே நீயே பார்க்கணும் அந்த ஆசை மாத்திரம் எனக்கு இப்போ வந்திருக்கு. அந்த நீ திருவேங்கடத்துல இருக்கிறியே இந்த மாதிரி அயோக்கியனான இருந்தாலும் உன்னோட திருவள்ளிகளில் வந்து சரணாகதி பண்ணியிருக்கேன். நான் நீ என்னை ஸ்வீகாரம் பண்ணி யோக்கியனாக பண்ணி அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு தாயே தந்தைன்னு பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் இத்தியாதிகள் படியே பశ్చాத்தாபம் பிறந்து இந்த ஆழ்வார்லாம் எப்படி அனுபவிக்கிறார், எப்படி அவர்களுக்கெல்லாம் நிர்வேதம் வந்தது அதெல்லாம் நினைச்சுண்டு பశ్చాத்தாபம் பிறந்து அதை பశ్చాத்தாபம் உண்டானும் பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சியர பிராப்தா. பழுதே பல போயினவென்று எல்லாம் வியர்த்தமாக போயிடுத்து. எத்தனையோ பகல்கள் வியர்த்தமாக போயிடுத்து. பழுதே பல பகலும் போயின எத்தனையோ பகல்கள் வியர்த்தமாக போயிடுத்து என்று பயப்பட்டு அழுதேன் அரவுனை மேல் கண்டு தொழுதேன். ஆதிசேஷன் மேல சேனிச்சுக்கூடிய பகவானை பார்த்தேன், நமஸ்காரம் பண்ணேன். அவனை பண்ணேன் அடலோத வண்ணராடி ஆடி அப்படின்னு சொல்றார். அவன் திருவாடிகள்லாம் ஆராதிச்சேன் அப்படின்ட்டு முதல் திருவந்தாதியில அப்படி அஞ்சு ஏற பிராப்தா இப்படி பயப்பட்டு இருக்க வேண்டியது இவனுக்கு பிராப்தமாக இருக்கும் போது வியர்த்தமாக இத்தனை நாள்கள் நான் கழிஞ்சனே இப்படி எல்லாம் வியர்த்தமாக போயிடுத்த எல்லா நாள்களும் அப்படி என்ன இவன் பயப்பட்டு இருக்க வேண்டியிருக்குச்சு. இவன் அழணும். அழுது பிராப்தமாக இருக்கக்கூடிய சமயத்துல பிரகிருதி வேதாளி பரவசனாய் பிரகிருதி என்றோ வேதாளத்தோட பரவசனாயி காலமே தன்ன புத்தவான் அது சொல்லுச்சு.
அந்யாஹம் வசீபூத அனயாஹம் வசீபூதः காலமேதன்ன புத்தவான் உச்ச மத்தியம நீச்சாந்தாம் தாமகம் கதமாவசே அப்படின்னு சொல்றார். வேற வேற கத்திகள் வருது எனக்கு. காலமேதன் நபுத்தவானு அனயாகம் வசீபூதா, பிரகிருதியாலே வசத்துக்கு பிரகிருதியோட வசத்துக்கு உண்டாயி இது காலமே தெரியல எனக்கு, எத்தனை காலம் போச்சுன்னு தெரியல எனக்கு. பிரகிருதி வேதாளி பரவசனாய் காலமே தன்ன புத்தவான் என்னும்படி கலங்கி கண்டவாறு திரிந்தபடிகளையும் கண்டு அப்படின்னா எல்லாம் கண்டு கண்டு இடத்துல எல்லாம் இஷ்டப்பட்ட இடத்துல எல்லாம் சஞ்சாரம் பண்ணுன்ற ரீதிகளெல்லாம் பார்த்து இத்தனை காலம் தெரியல, எங்கெங்கேயோ ஓடி ஆடினேன், எங்கெங்கேயோ போனேன் அப்படின்னுட்டு திரிஞ்சு எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயோ ஓடி ஆடினேன், ஒன்றுமே தெரியல நான். அதனால அஹோமே மகதீயாத்தா நிஷ்பலா ஜென்மசந்ததி, இத்தனை காலம் போயிடுது எனக்கு. அஹோமே மகதீயாத்தா நிஷ்பலா ஜென்மசந்ததி நாராதித கோவிந்த சரணாம் சரணாம்போர் உஹத்வயா அப்படின்னு பகவானோட சரணாம்புஜங்களை நான் ஆராதனம் பண்ணாமே எத்தனையோ காலம் கழிஞ்சனே. இந்த ஜென்ம சந்ததியெல்லாம் நிஷ்பலமாயிடுத்து. நாராதித கோவிந்த சரணாம்போருக உதத்வயா சரணாம்போருஹத்வயா அப்படின்னு ஆராதனம் பண்ணாமே பகவானோட திருவிடைகளை எத்தனையோ காலம் போயிடுத்து. அஹோமே மகதீயாத்தா நிஷ்மலா ஜென்ம சந்ததி யானே என்னை அறியகிலாதே யானே என்றனதே என்றிருந்தேன். நானு எனக்கு தெரியல, என்னோட சொரூபமே தெரியல. யானே என் தனதே என்றிருந்தேன். நானே எனக்கு சுவாமி, எல்லா பதார்த்தங்களும் எனக்கு சேர்ந்தது, எனக்கு சேர்ந்தவா எல்லாம் எனக்கு சுவாமி, எனக்கு நான் தான் சுவாமி. அவ எல்லாம் எனக்கு சேஷபூத்தாள், என்னோட பதார்த்தம், மமத்துவம் அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் எனக்கு இருந்தது. அப்புறம்தான் யானே நீ என் உடைமையும் நீயே வானே துமியும் வானவரேரே அப்ப தெரிஞ்சது அப்படின்றார். யானே என்னை அறியகிலாதே, நானே என்ன தெரியல. யானே என்றனதே என்றிருந்தேன். நானே நானாவித நரக்கும் போகும் பாவம் செய்தேன். இந்த மாதிரி எல்லா விதமான நரக்கும் போறதுக்கு பாவம் யாவும் பண்ணான்னா நான் தான் பண்ணேன், வேற யாரும் பண்ணல. என்னோட பாவங்களோட இது பாவத்தை நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நானே நானாவிதனருக்கும் பாவம் செய்தேன். நரகத்தழுந்துன் பயம் படைத்தேன். நசந்தி தாவந்தி ஜனானி லோகே. இதெல்லாம் பாஷைகளை எடுத்து போடுறார் நிறையா. இது சாந்தேந்துமென் முலை யார் தடந்தோள் உணரின்ப வெள்ளத்து அழுந்தேன் நரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன். நரகத்தழுந்தும் பயன்படைத்தேன் அப்படின்னார். விஷய சுக்கத்தோட பிரவாகத்துல நான் மூழ்கி சம்சாரம் நரகத்துல விழக்கூடிய பாவங்கள் எல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிச்சிருக்கேன். இப்போ அவனோட திருவடிகளை ஆசிரியச்சு பாப்பங்கள் எல்லாம் எனக்கு போச்சு. திருவண்ணாரன் அவர் சொல்றார். அந்த மாதிரி நசந்தி தாவந்தி ஜனானி லோகே சர்வேஷ நானாப்திஷு சர்வகாலம் ஸ்தன்யானி யாவந்தி மயாதி கோரே பீதானி சம்சார மகாசமுத்ரே சொல்றார் அவரு. இந்த விஷ்ணு தர்ம புராணத்தில் அவர் கூடுது. நசந்தி தாவந்தி ஜனானி லோகே சர்வேஷு நானாப்திஷு சர்வகாலம், எல்லா காலத்திலையும் எல்லாத்துலேயும் இந்த லோகத்துல நசந்தி தாவந்தி அவ்வளோ ஜனங்கள் இல்லை. எவ்வளோ எத்தனைன்னா ஸ்தன்யானி யாவந்தி மயா அதிகோரே பீத்தானி சம்சார மகாசமுத்திரே. சம்சாரம் பண்ணக்கூடிய மகாசமுத்திரத்தில் எத்தனை விஷயம் இந்த ஸ்தன்யபானங்கள் பண்ணியிருக்கேனோ நான். அத்தனை ஜனங்கள் இந்த லோகத்தில் இல்லை அப்படின்றாங்க. லோகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் மீறிச்சு நான் அத்தனை ஸ்தன்யபானம் பண்ணக்கூடிய அத்தனை ஜென்மாங்களை எடுத்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்றார். மயா அதிகோரே பீதானி சம்சார மகாசமுத்திரேன். சம்சார மகாசமுத்திரத்தில் எத்தனை நான் ஸ்தன்யபானம் பண்ணிருக்கேன்னா அத்தனை ஜனங்களே இல்லை. அப்படி அத்தனை காலத்தினால பண்ணிட்டு இருக்கேன், சம்சாரத்திலேயே வந்துட்டு இருக்கேன்.
சிம்ஹேன பூத்வா பகவோ மயாத்தாஹ இத்தியாதி பரிதேவனங்களை பண்ணும்படி சிம்மேன பூத்வா பகவோ மயாத்தாஹ அப்படின்னுட்டு வியாக்கிரேன பூத்வா பகவோ மயாத்தாஹ இதெல்லாம் விஷ்ணு நான் எந்தெந்த ஜென்மம் எடுத்தேனோ தெரியல அப்படின்னுட்டு அந்த மாதிரி எந்தெந்த ஜென்மங்கள் எல்லாம் எடுத்து யார் யாரை சாப்பிட்டேனோ என்னென்ன சாப்பிட்டேனோ என்னென்ன ஹிம்சா கார்த்திகங்கள் எல்லாம் பண்ணேனோ அந்த மாதிரி கஷ்டப்படணும் பரிதேவனங்களை பண்ணும்படி முன்பு சாத்விக சம்பாஷணாதிகளாலே முகிழ்த்த நிர்வேதம் முதலெல்லாம் முன்புன்னா இது வரைக்கும் பண்ணத சாத்விக சம்பாஷணம் முதலாதனாலே வந்த இந்த நிர்வேதம் நமசப்த நிஷேத்திய ரூபணத்தாலே நமசப்தத்தில் நிஷேதிக்கப்பட்டிರುವ நிரூபணத்தில் நன்னா காடமாக செய்யாதன செய்யோம் நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு என்னும்படி செய்யாத நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு அப்படின்னுட்டு அதில் சொல்லிச்சு நான் மற்றவாழ சம்பத்தெல்லாம் நான் ஆசைப்படுறதில்லை நீச்சாவோட சங்கத்தை ஆசைப்படுறதில்லை பகவத் பக்தாவோட சங்கத்தையே ஆசைப்படுறேன் எப்போவுமே அப்படின்னுட்டு இந்த மாதிரி இருக்குச்சே எனக்கு என்ன மேல கர்மம் இப்படிதான் வருது அப்படின்னுட்டு இவன் நமசப்தத்தில் நிஷேத்தியம் நாமமா அப்படின்னுட்டு நமசப்தத்தில் நிஷேத்தியம் அப்படின்றது நாமமா என்னோடது இல்லை அப்படின்னுட்டு பிறர் பொருளை நல்லேன் செய்ய தீவினையின் தருள் செய்யும் கையால் செக்கர கண்ண விரான் எல்லாம் நிறைய பாசுரங்கள் சொல்றார் இங்கே ஆழ்வார் நான் பாப்பம் பண்ணாத மாதிரி புத்தி கொடு அப்படின்னு கேட்கறது இல்லையா அந்திம க்ஷணத்திலேயோ பகவானுடைய திருவள்ளுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவ சக்தி கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் அந்திம க்ஷணத்திலேயும் உன்னோட திருவடிகளோட தியானம் வரணும் மாதிரி எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறார் அனுமதி பண்ணாத வழிகளில் ஆபத்தசை அடியிட நடுங்கும்படியாம் அப்படின்னார் அனுமதி பண்ணாத தசையில் அப்படின்னார் கொடுத்தது செய்யாதனை சென்னோம் பிறர் பொருளை அப்படின்னுட்டு ஒரு நிமிஷம் ஆபத்தோட விஷயத்திலையும் பரமாத்மா அந்த கிருஷ்ணன் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை விஷயம் சொல்றாங்க. அவன் பர்மிஷன் கொடுத்த உடனேயே அவன் முன்னுக்கு போறதுக்கு பயப்படுறதான். கிருஷ்ணனோட சக்கரம் சுதர்சன சக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னா அது அனுமதி பண்ணாத வழிகளில் ஆபத்தசையிலும் அடியிட நடுங்கும்படியாம் அப்படின்னா ஐயா சக்கர கண்ண விரான் அப்படின்னுட்டு இது கிருஷ்ண பரமாத்மா அனுமதி பண்ணாத வழி மார்க்கத்தில் ஆபத்தசையிலையும் போறது இல்லையா. அப்படி ஈர்ஷ்யாதிகளாலே நிர்வேதம் பிறக்குமாகில் ஈர்ஷ்யன்னா அசூயப்படுறது முதலாம் நாள் நிர்வேதம் உண்டாருதானா அது மேலும் விபரீத விருத்தங்களிலே கை வளர பண்ணும். அது அப்புறமும் கூட விபரீத வியாபாரங்களில் கை போடுற மாதிரி பண்றது. அதனால ஈர்ஷ்ய முதல் நாள் நிர்வாகம் வரக்கூடாது. அனாதி மாயா நித்ரையாலே உறங்கினவனுக்கு இந்த பாசுரம் இந்த ஸ்லோகம் இந்த வார்த்தைகள்னா சென்டென்ஸ்கள் வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னா நிறைய பாசுரங்களோட காம்பினேஷன் புரிஞ்சு போகிறது கஷ்டம் கொஞ்சம். அனாதிமாயா நித்ரையாலே உறங்கினவனுக்கு உணர்த்தியாலே நிர்வேதம் பிறந்தால் அனாதிமாயா நித்ரையாலே தூங்கிட்டு இருக்காமோ அவனுக்கு எச்சரமாய நிர்வேதம் உண்டாச்சுன்னா அப்போ என்னது அப்படி என்ன அனாதிமாயா சுப்தா எதா ஜீவா பிரபுத்தியதே அப்படின்னு சொல்லப்படும். அனாதிமாயா சுப்தா எதா ஜீவா பிரபுத்தியதே இது வரைக்கும் அஜ்ஞானத்திலேயே முழுங்கி இருக்கிறவன் அவனுக்கு ஒரு ஞானோதயமாறுது ஆச்சாரோட சம்பந்தம் அப்போ அவனுக்கு சுப்பிரபாதம் ஆறுது அவனுக்கு. அப்படி நிர்வேதம் பிறந்தால் உணர்த்தியாலே நிர்வேதம் பிறந்தால் அவனுக்கு நல்ல ஞானத்தினாலே நிர்வேதம் வந்ததுன்னா இது டம்ப தர்ப்பாதிகளான ஆசுர சுபாவங்களை அடியறுத்து தர்மம் இந்த டம்பம் தர்ப்பம் முதலான ஆசுர சர்க்கங்களை ஆசுர சுபாவத்தை எல்லாம் பூர்ணமாக சமூலமாக நாசம் பண்ணி
அடியறுத்து அமானித்வாதிகளான ஆத்மகுணங்களோட அமானித்துவம் அதம்பித்துவம் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆத்மகுணங்கள் பகவத்கீதையில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இவனுக்கு ஆத்மகுணங்கள் எல்லாம் உண்டாகி அவினாபூதமாய் அபவர்க்க சாதனாதிகாரியாக்கும் எல்லாம் சொல்லி இங்கே நிர்வேதம் பிறந்தால் அப்படின்னா நிர்வேதம் வரணும் இவனுக்கு விபரீத இது அது எதுக்குனால வரணும் அப்படின்னு சொன்னா ஈர்ஷ்யாதிகளால வரக்கூடாது. அனாதி காலத்தினாலே தூங்கிட்டு இருக்குமே அது ஞானத்தினாலே நமக்கு எச்சரமாறுது. இப்போ நல்ல ஞானம் வந்ததுன்னா சமயக் ஞானத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே அதனால இந்த டம்பம் தர்ப்பம் எல்லாம் ஆசுர சுபாவம் எல்லாம் சமூலமாக நாசமாகி அமானித்துவம் முதலான ஆத்மகுணங்களோட சேர்ந்து அபவர்க்கத்துக்கு சாதனத்துக்கு அதிகாரியாராம் இவன் நிர்வேதம் பண்றது வரணும். ரெண்டாவது முதலாவது விவேக பருவம், ரெண்டாவது நிர்வேத பருவம் அது அடுத்ததாக வரணும் அவனுக்கு. ஆன பின்பு அகிருத்திய பரியவசாயியான அத்தியந்த சந்தோஷத்திலும் அழுங்கால் படாதே. அக்கிருத்திலேயே முடியக்கூடியது. அத்தியந்த சந்தோஷம் என்ன ஆடுறதுன்னா பண்ணா எது பண்ணக்கூடாதோ அந்த காரியத்தை பண்ணி வைக்கிறது. சர்வ காரியாவசாதகமான அத்தியந்த நிர்வேதத்திலும் இழியாதே. எல்லா காரியத்தையும் விட்டு விடுறது அந்த மாதிரி யாருது அத்தியந்த நிர்வேதம் பண்ண எக்ஸ்ட்ரீம் நிர்வேதம். அது பண்ண வந்த என்ன ஆகுதுன்னா ஒரு காரியமும் பண்ண மாட்டான். ரொம்ப சந்தோஷமா எடுத்துன்னா என்ன ஆகுது அக்கிருத்தியே பண்றதுக்கு போறான். ரொம்ப துக்கம் வந்துடுத்துன்னா ஒரு காரியமும் பண்ணாம இருக்கிறான். சர்வ காரிய அவசாதகம் அதுலயும் இழியாதே, அத்தியந்த நிர்வேதத்திலும் இழியாதே. சாத்விக திருதியை கைப்பிடித்து சாத்விகமான திருதியை பிடிச்சுக்கணும் அப்படின்னா அதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப நிர்வேதம் ரெண்டும் வரக்கூடாது. அதுதான் அங்கே சொல்லப்படும் சாதன சப்தகம்னு சொல்லிச்சே விவேக விமோக அப்புறம் கிரியா கல்யாண அனவசாத அனுதர்ஷேபியா அப்படின்னா அனுர்தர்ஷம் அனவசாதம் ரெண்டும். அனுதர்ஷம்னா அத்தியதிகமான சந்தோஷம் படுறது, உத்தர்ஷம்னா சந்தோஷம், அனுதர்ஷம்னா ரொம்ப சந்தோஷம் படக்கூடாது, அவசாதம்னா ரொம்ப துக்கம், அனவசாதம் அதி துக்கம் அதி சந்தோஷம் ரெண்டும் கூட. ஆனா துக்கம் வரணும் இவனுக்கு. முதல் காலத்துலலாம் இப்படி எல்லாம் பண்ணேனே அப்படின்னு நினைச்சுட்டு நிர்வேதம் வந்து அடுத்து விரக்தி ஏற்படுறது அது ஆர்வம். அதனால நிர்வேதம் ரொம்ப அத்தியந்த நிர்வேதம் வந்தால் காரியமே பண்றதில்லை, ஒரு காரியமும் பண்றதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. சாத்விக திருதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சாஸ்திரியமான கர்மத்தை ஆரம்பிச்சா அது முடிக்கணும்னு கூடிய அது வரைக்கும் இவன் கஷ்டங்களை எல்லாம் சகிச்சுண்டு பூர்ணமாக முடிக்கக்கூடியது சாத்விக திருப்தின்னு சொல்லப்படுது. அதை கைப்பிடித்து நிஷித்த பிரவாகத்தை விலக்குகை நிச்சல விவேகபூர்வ நிர்வேத பலம். நிஷித்தமான பிரவாகத்தை இவன் அதுக்கு அது வராத மாதிரி பண்ணும். நிஷித்த பிரவாகத்தை அதை விலக்கணும் அப்படின்னா தூரம் பண்ணணும். அதுக்கு அதில் போய் இவன் விழக்கூடாது. நிஷித்தமான பிரவாகம் வந்துட்டே இருக்கு எத்தனையோ காலத்தினால நமக்கு. அந்த நிஷித்த பிரவாகத்தில் விழாத மாதிரி நிச்சலமான விவேக பூர்வ நிர்வேத பலம். விவேகம் முதல் வந்தது பூர்வம் விவேகம், அதனாலே பலம் நிர்வேதம். நிச்சல விவேக பூர்வ நிர்வேத பலம் அப்படின்னா நிச்சலமான விவேகத்து அது வந்ததுன்னா அதோட பலத்தினாலே நிர்வேதம் வருது அப்படின்னுட்டு ஆழ்வாருடைய பாஷ்யங்கள்லாம் காமிச்சு எப்படி ஆழ்வாரெல்லாம் மகாபக்தாள் அவள் எந்த மாதிரி நைச்சியானுசந்தானம் எல்லாம் பண்ணி எத்தனை இதெல்லாம் இந்திரியங்கள் பின்னாடியே போனேன் இதெல்லாம் சொல்லுண்டு பகவானுடைய அனுகிரகத்தினாலே எப்படி பகவான்லேயே நிரந்தரமான நிச்சலமான பக்தி வந்ததுன்னு சொல்றாளே. நிர்வேதம் ரொம்ப துக்கமாச்சு அப்படின்னு நிர்வேதத்தை பிரகடப்படுத்துறார் ஆழ்வார்கள் எல்லாம். அதே மாதிரி எல்லாம் சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டது. அந்த நிர்வேதம் வரணும்னா விவேகம் முதல் வரணும், ரெண்டாவது நிர்வேதம்ன்றது வருது. விவேகம் வந்ததுன்னா இத்தனை காலம் நான் வியர்த்தமாக பொழுதுபோக்கினேனே அப்படின்னு நிர்வேதம் வருது, துக்கம் வருது அவனுக்கு. அது ரெண்டாவது பருவம் அதுல முடியுது. ரெண்டாவது பருவம் அதாவது ஒரு பாசுரத்தோட இது
முடிக்கிறார் நிர்வேத பருவத்தை. வான் பட்ட மண்ணிருளில் மயங்குமாறும் மரித்தொரு காலனை ஊழி சென்றால் அன்றோர் ஊன் பட்ட உடலாழி வினை ஒழுக்கிலொரு கரையும் காணாதே ஒழுகுமாறும் தேன் பட்ட விடம் போல தித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்றொருந்துமாறும் தான் பட்டபடியின் நேர் தானே கண்டு தளர்ந்திடுமேல் வளர்ந்திடுமே தக்கவாறே அப்படின்னு பாஷன் சொல்றார். இதுல சொல்றார், வான்பட்ட மண்ணிருளில், வான்பட்டான்னா ஆகாசத்து வரைக்கும் வியாபிச்சுட்டு இருக்கு, அது வரைக்கும் வியாபகமாயி ரொம்ப காலத்தினாலே இருக்கக்கூடியது. வான்பட்டான்னு ஆகாசத்து வரைக்கும் போயிட்டு இருக்கு, அத்தனை காலம் இருக்கக்கூடிய மண்ணிருளில் அப்படின்னா காடமான அந்தகாரம் ஸ்திரமாக இருக்கிறது. பிராகிருத பிரளயத்துல இருக்கக்கூடிய காடாந்தகாரம், அதுல தமசா கூடமக்ரே பிரகேதம்னு ஸ்ருதி சொல்றது. தமாசி தமசா கூடமக்ரே பிரகேதம், கூடமான தமசு காலாந்தகாரம் மண்ணிருளில் மயங்குமாறும், மயங்குமாறும் ஞானமே இல்லாம மோகத்திலேயே நான் மோகிச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரீதி மறித்து ஒரு காலென ஊழி சென்றால் என்று, ஒரே சமனான ரொம்ப காலம் பிரளயம் எல்லாம் ஆறுதும் ஒரு கால் அப்படி என்ன, ஒரு காலத்துல என்ன எப்போ என்ன அக்ரேன்னு சொல்றதே அப்படி ரொம்ப காலம் ஆறுதும் பிரளயம் எல்லாம் ஊழி சென்றால் அன்று அப்படின்னுது. அன்று அப்படின்றது சதேவ சோமி இதம் அக்ர ஆசீத், அக்ரேன்னு சொல்ற மாதிரி அன்று அன்னைக்கு அப்படி என்ன சிருஷ்டி காலத்துலன்ட்டு அர்த்தம். ஒரு கால ஊழி சென்றால் என்று, ஒரே காலம் பண்ணக்கூடிய ரொம்ப காலம் பிரளயம் எல்லாம் போயாருதும் சிருஷ்டி காலம் வருது. அப்போ அந்த சிருஷ்டி காலத்துல ஊன் பட்ட படலாழி மாம்சம் முதலால் இருக்கக்கூடிய தேவம் மனுஷம் சரீரங்கள் எல்லாம் இந்த ஊன் பட்ட உடல் ஆழி, உடல் ஆழி அப்படின்னா இந்த ஜென்மம் மரணம் ஜென்மம் மரணம் கூடிய சக்கரத்துல மாட்டின்னு இருக்கான் அவன். வினை ஒழுக்கில், வினைன்னா கர்மங்கள், பாவம் என்ன புண்ணியம் பாவம் ரெண்டும் பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள், புண்ணிய பாபரு பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்களோட ஒழுக்கில் பிரவாகத்துல இவன் மாட்டிண்டு ஒரு கரையும் காணாதே. அவன் எப்படி இதை இந்த பிரவாகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்கமே தெரியல அவனுக்கு, ஒரு கரையும் தெரியல, தடமே இல்லை அவனுக்கு, எங்க போய் போறதுன்னு தெரியல, சமுதிரத்துல நடுவுல மாட்டின்னு இருக்கான் அவன். ஒழுகு மாறும், இதுல தேலுண்டே போயிட்டு இருக்கான் கர்ம பிரவாகத்துல அப்படியே போயிட்டு இருக்கான். கர்மா வித்யாதி சக்கரே பிரதிபுருஷமிகான அது சித்திர பிரவாகே அப்படின்னு அனாதி காலத்தினாலே வரக்கூடிய அந்த கர்ம பிரவாகத்துல போயிட்டு இருக்கான். தேன் பட்ட விடம் போல, விடம்னா விஷம், தேன் பட்ட விடம் போல அப்படின்னு நிறைய தேன் இருக்கு, அதுல ஒரு டிராப் விஷம் வீழ்ந்ததுன்னா அந்த தேனை யாரும் தொடமாட்டா. ஒரு டிராப் விஷம் இருந்தாலும் கூட அந்த தேனை யாரும் தொடமாட்டா. அப்படி தேன் பட்ட விடம் போல, தேனோட சேர்ந்த ஒரு விஷத்து போல தித்திக்கின்ற, ரொம்ப சாதுமாக இருக்கு தேனு அப்படின்னு, சாதுமாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுல ஒரு டிராப் விஷம் வீழ்ந்திருக்குன்னு தெரியாது இவனுக்கு, விஷம் வீழ்ந்திருக்கு அதுல, அது தெரியாமல் ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு தித்திக்கின்ற சிறுபயனே, ரொம்ப சுவாதுவாக இருக்கு ரொம்ப போக்கியமாக இருக்குன்னு சப்தாதி விஷயங்கள், அந்த அல்பமான விஷயம் சிறு பயன், அல்பமான பலங்கள் கொடுக்கக்கூடிய சப்தாதி விஷயங்களே ஒரு பயன் என்று, ரொம்ப பெரிய பலம் இதுதான் பரமபோக்கியமானது. எப்படி இருக்கும்னா விஷம் சேர்ந்தா தேன் மாதிரி இருக்கு இது, ஆனா தெரியல அவனுக்கு அந்த விஷயம் இருக்கிறது தெரியல. அருந்து மாறும், அதை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கான் இவன் தான் பட்டபடி. இதுவரைக்கும் தான் பண்ண அனுபவத்தை எல்லாம் அதெல்லாம் பிரகாரத்தை எல்லாம் இந்நேர் தானே கண்டு, இந்த மாதிரி தானே ஆச்சாரியாவோட உபதேசத்தினாலையும் சாஸ்திர ஞானத்தினாலையும் நன்னா விசாரம் பண்ணி தெரிஞ்சா தளர்ந்திடுமேல், அப்புறம் அவனுக்கு நிர்வேதம் தளர்ந்திடுமேல். ரொம்ப கஷ்டப்படுறான்,
ஐயோ இப்படி பாடுத்தே இப்படி ஆடுது ஆச்சாரோட உபதேசம் வந்ததுன்னா இத்தனை காலம் நான் இந்த விஷவிஸ்ருதமான தேனை அதுவே ரொம்ப நல்லா இருக்கு ருச்சியா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன் விஷத்தோட. இந்த சம்சாரம் அப்படி இருக்கு, இந்த அனுபவங்கள் எல்லாம் விஷயங்கள் அனுபவம் எல்லாம் அந்த மாதிரி. அது தெரியல எனக்கு, இப்பதான் தெரிஞ்சது கஷ்டப்பட்டு. தக்கவாறே வளர்ந்திடுமே, தக்கவாறே வளர்ந்திடுமே. ஆத்மாக்கு எது ஹிதகரமான பிரவൃத்தியோ ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான பிரவൃத்திகள் வளர்ந்திடும். அது அபிவிருத்தியாகிறது இனிமே. ஆச்சாரியோட உபதேசத்தினால சாஸ்திர விஜானத்தினாலையும் நல்ல பரீட்சை பண்ணி தெரிஞ்சுண்டா அப்போ இவனுக்கு ஸ்வரூப பிராப்தமான பிரவൃத்திகள் அபிவிருத்தியாகிறது. இனிமே அவனுக்கு அபிவிருத்தியாகிறது. அதனால நிர்வேதம் வரலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. முமுட்சுவானவனுக்கு நிர்வேதம் வரணும். பிராமணோ நிர்வேதமாயாத் என்று ஸ்ருதி சொல்றது. பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாயாத். நாஸ்தி அகிருத்தா கிருத்தேன, கிருத்தேன கர்மணா அகிருத்தா பரமாத்மா நாஸ்தி. தத்விஜானார்த்தம் சஹா குருமேவ அபிகச்சேத். சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஆச்சாரியர்களை ஆசிரியக்கணும் அப்படின்னு முதல்ல வந்தது பிராமணம் நிர்வேதமாயாத்தனும். இந்த நிர்வேதம் வரணும் அவனுக்கு. நான் அஜானத்தினாலே இதையே ரொம்ப சுகமா இருக்குன்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனாதியாக இந்த பிரவாகத்திலேயே போயிட்டு இருக்கோம். இந்த எத்தனை பண்ணாலும் கூட நகி அத்ருவைஹி பிராபியதே துருவம் தத்து பற்றி சொல்றது. அத்ருவமான இந்த விஷயங்கள்னாலே துருவமான பலன் கிடைக்கிறது இல்லை, அதனால ஸ்திரமான பலம் வருதில்லை. இதெல்லாம் பிரவாகியத்தை அதிருடாக யஜ்ஞரூபாக. இதெல்லாமே திரிவர்க்க புருஷார்த்தத்துக்கு பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் எல்லாம் சிथिலமான நாவைகள் போல. இதெல்லாமே அந்தவத்து பலம் தேசாம் தத்பவத் அல்பமேதசாம் அப்படின்னு. இந்த பலங்கள் எல்லாம் அஸ்திரம், துக்கமூலம், துக்கமிஷ்டம். இதெல்லாம் நினைச்சுண்டாகும். தன்னை ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக அதான் பிரார்த்தனைக்கணும். அது ஹிரண்மயேன பாத்திரேன சத்தியஸ்ய அபிஹிதம் முகம் ஈஷவாசி உபனிஷத் சொல்றது. தத்துவம் பூஷன் அபாவரணம் சத்தியதர்மாய திருஷ்டையே அப்படின்ட்டு ஈஷாவாசிய உபனிஷத்துல ஹிரண்மயேன பாத்திரேன சத்தியஸ்ய அபிஹிதம் முகம். ஒரு தங்கத்தோட மூடப்பட்டிருக்கு அந்த பிரகிருதின்றது, அப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. தத்துவம் பூஷன் அபாவரணம், அந்த மறையை எடுத்துவிடு, நீ அஜானம் பண்ண மறையை எடுத்துவிடு. சத்திய தர்மாய திருஷ்டைய, ஆத்மாவோட நிஜமான ஸ்வரூபத்தை தெரிகிற மாதிரி. அப்போ பிரார்த்தனை பண்றான். அப்போ அவனுக்கு தக்கவாறே வளர்ந்திடும் அப்படின்னார். அவனுக்கு ஆத்மாக ஸ்வரூபத்துக்கு அனுகூலமான பிரவൃத்திகள் தானாயே அபிவிருத்தியாருது அப்படின்னு சொல்லி நிர்வேத இதை முடிக்கிறார். கவிதார்க்கி சிம்மஸ்ய சர்வதந்திர புஷ்ப ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரஸ்ய கிருதிஷு ஸ்ரீ பரமபத சோபானே த்விதீயம் நிர்வேத பர்வா அப்படின்னு. நிர்வேத பர்வம் பண்றது இங்க முடியுது. ரொம்ப பிரதானமான பர்வம் இது. இதுக்கு மேலே விரக்தி பர்வா அப்படின்னு மூணாவது பருவம். விரக்தி எப்படி வரணும் அப்படின்னு அதுக்கு சொல்றார். அதுலேயும் ஆரம்பத்தில் எல்லாம் எப்போவுமே பண்ற மாதிரி ஒரு பாசுரத்தோட ஆரம்பிக்கிறார். விவேக பருவத்தில் உலகத்துயர்ந்த வேறொன்றும் பயனிலும் துயரும் பயனிலிரும் துயரும் அலகிற்படாத போகம். அந்த போகம் அலகிற்படாத அப்போகம் கவர்ந்தெருமம்புயத்தோன் கவர்ந்து அம்புயத்தோன் எழும் அம்புயத்தோன் கவர்ந்தெழும் அம்புயத்தோன் கலகத்தொயில் மதுகைடவரால் படும் கட்டமெண்ணில் பலகத்தமையடியார் படி ஆரி கடம்பவத்தேன்னு சொல்றாரு. சத்துர்முக பிரம்மாக்கும் எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லு. உலகத்து உயர்ந்தவர் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப சிரேஷ்டமான பெரிய ஸ்தானத்துல இருக்கா. எதனால? பராக்கிரமத்தினால இருக்கலாம், ஐஸ்வர்யத்தினால இருக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய ஸ்தானத்துல பெரிய தனிக்கால இருக்கா, பெரிய ஸ்தானத்துல இருக்கா. ஒன்றும் பயனில் அவ ஒன்றும் அனுபவிக்கக்கூடிய
உயர்ந்தவர் ஒன்றும் அவ அனுபவிக்கக்கூடிய பயனில் பலத்துல உறும் துயரும், உரும்னா பெருசு அப்படின்னு அத்தியதிகமான துயர்னா துக்கம், துயர்ல துக்கத்தினாலே அழகில் படாத அவதியே இல்லாத அப்படியே நடுவுல பிரேக்கே இல்லை, அழகில் படாத நிரந்தரமாக வருதுன்னுட்டோம். அப்போகம் கவர்ந்து அமிதமான ஆனந்தத்தை ஆசைப்பட்டு எழும் அம்புயத்தோம், இதெல்லாம் ஆசைப்பட்டு இந்த பூலோகத்துல எல்லாம் அனுபவிக்கக்கூடிய பலத்துல அத்தியதிகமான பண்ண துக்கங்களையும் அவதி இல்லாத வந்துட்டே இருக்கக்கூடிய அமிதமான ஆனந்தத்தையும் அதே ஆசைப்பட்டு அவன் சர்வோன்னதனான பிரம்மா எழும் அம்புயத்தோன் கலக தொழில் மது கைட்டவரால், கலகம் பண்றதே வியாபாரம் அவளுக்கு, அதே தொழிலாம். மது கைட்டவரால் படும் கட்டம், படக்கூடிய கஷ்டத்தை பண்ணா பார்த்தா அவனுக்கு துக்கங்கள், அவனுக்கு ரொம்ப எல்லாருக்கும் உத்கிருஷ்டமானவன் சதுர்முக பிரம்மா, இந்த பிரபஞ்சத்திலேயே அத்தியந்த உத்கிருஷ்டமானவன். அவனுக்கும் கூட மது கேட்டவரால எத்தனை கஷ்டம் வந்து கொடுத்த அவனுக்கு. அதை பார்த்தா பலகத்து மெய்யடியார், எத்தனையோ சாஸ்திரங்கள், பல கத்து, பலன்னா நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் அபியாசம் பண்ண மெய்யடியார், பகவானோட நிஜமான பக்தாள், மெய்யன நிஜம் சத்தியமானது, மெய்யடியார் சத்தியமான பக்தாள் இக்கடும் பவத்தை படியார், இந்த சம்சாரத்துல ஆசைப்படுறதில்ல அப்படின்னு. அதனாலே இந்த சர்வோன்னதனான பிரம்மாக்கும் இந்த கஷ்டம் வந்தது, எத்தனையோ ஆசை இல்லாம ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு அவன் அந்த பட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்கான். எத்தனையான்னா அவன் யுககோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு அப்படின்னு சொன்னான். யுககோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு, 1000 கோடி எல்லாம் கல்பங்களும் ஆராதனம் பண்ணி விஷ்ணுவே சதுர்முக பிரம்மாவோட பதவி வந்திருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கவனுக்கும் கூட மது கேட்டவாளோட கஷ்டம் போல அவனுக்கு. எத்தனையோ பேர்கள் எத்தனை கஷ்டப்படுறா, எல்லாம் எல்லாருக்கும் இன்னும் சர்வோத்தரனானவன், அவனுக்கே அத்தனை கஷ்டம் வந்தது. மற்றவா எல்லாம் பலசாலிகள் எத்தனையோ பேர் தனிக்கால் இருந்தா அவளுக்கு எத்தனையோ பாடுபட்டிருக்கா. எல்லா சம்சாரத்துல இதெல்லாம் கஷ்டமே, எல்லா துக்கமே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆச்சாரியால் எல்லா சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணி அவ நிஜமான பக்தாள். அந்த மாதிரி பக்தாள் நமக்கு இருக்கிறவா யார் இருக்காளோ அவள் எப்படி இந்த துக்கமான சம்சாரத்தில் ஆசக்தி இருக்கிறது இல்லையோ அப்படி நாங்களும் இருக்க வேண்டியது. சாஸ்திரார்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்தா இதெல்லாம் எப்படி ஹேயமானது அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஆனந்தத்தையே அவன் கைங்கரியத்தையே ஆசைப்படக்கூடிய பரமேகாந்திகள் பாகவதாள் இந்த சம்சாரத்தில் ஆசைப்படுறதில்லை அப்படின்னுட்டு அப்போ அவளுக்கு இந்த சம்சாரத்தில் விரக்தி வருது, அத்தியதிகமான விரக்தி வருது. அது 3வது பருவம் அப்படின்னு சொல்லி இனிமே அதை அனுபவிக்கிறார். அதை மேற்கொண்டு அனுபவிக்கலான்னு சொல்லி இங்கே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய ஸ்ரீகிருஷ்ண